அதனால தான் நம்ம எப்போவுமே செம்மையான இருதயத்தோடு இருக்கணும். அவருடைய சமூகத்தில் நாம் அந்த செம்மையான இருதயம், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியான வாழ்க்கை அது. ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஃபாலோ பண்ணக்கூடிய வாழ்க்கை. ஏன்னா அதுதான் ஒரு உன்னதமான வாழ்க்கை. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆளுகை செய்ய விட்டு கொடுக்குற வாழ்க்கை. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுயமான பாவங்கள் கூட நம்மளை விட்டு விலகி போயிடும். நம்மளால் அந்த பாவங்களை எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுதான் நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறது, அவர் ஆளை விட்டு கொடுக்கிறது. அவர் ஆளுகை செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும். இன்றைக்கி பிரதர் சொல்லும்போது தான் யோசிக்கும்போது தெரியுது, நம்ம எந்த அளவுக்கு அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப கம்மி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதனால் நம்ம கர்த்தருக்கு இன்னும் பிரியமாக வாழும்போது அநேகருக்கு அதாவது வாரி இறைக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ தான் இன்னும் அநேகருக்கு காசு மட்டும்தான் கொடுக்கணுமான்னா அப்படி கிடையாது. நம்ம உபதேசம் பண்ணுறதானாலும் சரி, உபதேசம் பண்ணுறதற்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முதல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும், நிலைச்சிருக்கணும், அவருடைய வார்த்தையை கொஞ்சம் கூட பிசகாதவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க முடியும். அதை தாண்டி உலக பிரகாரமாக நம்ம வாரி விதைக்கிறதுல நம்ம உயர்ந்து இருக்கணும்னா அதுக்கும் கர்த்தருடைய கிருபை தான் தேவை. நம்மளுடைய சுயத்தினால எதுவுமே முடியாது. அதனால் நம்ம முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையை அவர் ஆள்வதற்கு நாம் விட்டு கொடுப்போம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சுகமானதாக இருக்கும், ஒரு சௌபாக்கியம் நிறைந்ததாக இருக்கும், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். இன்றைக்கும்